الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أقربكم مني يوم القيامة أحاسنكم أخلاقا صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லா பேர் அருளால் உலகமெங்கும் மிகுந்த மகிழ்ச்சியோடு, உற்சாகத்தோடு, உயிரோட்டமான உணர்வுகளோடு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூர்ந்து பாராட்டி உள்ளங்களின் இன்பங்களை வெளிப்படுத்துகிற வசந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். ரபியுல் அவ்வல் என்றாலே வசந்த காலம்.
அப்படி ஒரு காலத்திலும் அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினான், பிறக்க வைக்கிறான். ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ரப்பு அதிகமாக ஒருவரை புகழ்கிறான் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன்தான் புகழப்பட வேண்டும். நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள், திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்தையும் முடிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான செயல் எதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது அல்லாஹ்வை புகழ்வது. அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வான். திருக்குர்ஆன் துவக்கம் என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும், யார் புகழ்ந்தாலும் யாரை புகழ்ந்தாலும், யார் புகழ்ந்தாலும் யாரை புகழ்ந்தாலும் அத்தனையும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று சொல்லிதான் திருக்குர்ஆனை ஆரம்பம் செய்கிறான். அவனுக்கு பிரியம், அவன் புகழப்பட வேண்டும். குர்ஆனின் ஒவ்வொரு வசனங்களின் முடிவும் அவன் தன்னை புகழ்ந்து முடிப்பான். சட்டங்களை பேசுவான், பின்பு அவனை புகழ்வான். தடுக்கப்பட்ட காரியங்கள் குறித்து அவன் அழகாக சொல்வான், பின்பு தன்னை புகழ்வான். மாணவியின் உயர்வை சொல்வான், பின்பு தன்னை புகழ்வான். கஃபூருர் ரஹீம், ஹலீமுன் கஃபூர். குர்ஆனை பாருங்கள், ஹக்கீம் என்பான், அலீம் என்பான், கஃபூர் என்பான். தன்னை புகழ்கிற, நான் மன்னிப்பவன், நான் அன்பாளன், நான் கருணை உள்ளவன். ஏன் நாயகமே அப்படி அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருப்பான்? அவனுக்கு பிரியம், அவன் புகழப்பட வேண்டும். அவன் புகழப்படும் இடத்தில் தன்னை ஆக்கினேன் என்று திருக்குர்ஆனில் சொல்வான். அவன் அதிகமாக ஒருவரை புகழ்கிறான் என்றால் அது நம் உயிரினும் மேலான முத்தம நபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் புகழ்ந்தான், அதிகமாக புகழ்ந்தான். பெயரையே புகழுக்குரியவர் என்று வைத்தான் அல்லாஹ். பெயர் வச்சது யாரு? அல்லாஹ்வே சொன்னான் முஹம்மது என்ற பெயர் வைப்பதற்கு. வரலாற்றின் அறிவுக்குரிய ஆசான்கள் அல்லாமா இப்னு சீரீன் ஆகட்டும், அல்லாமா இப்னு இஸ்ஹாக் ஆகட்டும், வரலாற்றின் ஆழத்தில் முங்கி வந்த பெருமக்கள் முஹம்மது என்று அல்லாஹ் பெயர் சூட்டுகிறான். புகழப்பட்டவர் என்ற அர்த்தம் அல்ல, எல்லா காலத்திலும் புகழப்படுகிறவர். அல்லாஹ் அந்த புகழுக்கு நம்மையும் தேர்ந்தெடுப்பானாக. நபியே, தாங்களின் குணம் என்ன குணம்? அது என்னாலேயே அல்லாஹ் பிரமிக்கிறான் என்றால் என்ன குணம்? அலீம் என்கிறான். அந்த குணத்துக்கு நிகர் இன்னொரு குணம் உண்டா? குணத்தை கொடுத்தவனே அந்த குணத்தை கொடுத்து விட்டு புகழ்கிறான் என்றால் இங்கே நிற்கிறார்கள் நாதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன குணம் தங்கள் குணம்? ஒமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உலகத்தின் அருளாளர் இல்லையா தாங்கள்? அல்லாஹ் கேட்பான், புகழ்கிறான். தாங்கள் உலகத்துக்கு அருளாளர், மனிதர்களுக்கு மாத்திரமா? உயிரினங்களுக்கே தாங்கள் தான் அருள். அவன் பாராட்டுகிற இடம். நீங்க எல்லாரும் இத மனசுல சுமக்கணும், என் வாழ்க்கையாக மலர வைக்கணும். என்ன குணத்தை எல்லாம் கொண்டு, என்ன தன்மைகளை எல்லாம் கொண்டு அல்லாஹ் சாந்த நபிகளை புகழ்கிறான். சிராஜம் முனீரா, உலகத்திற்கு ஒளி ஊற்றுகின்ற மாபெரிய விளக்கு தாங்கள் என்றான். பேரொளி என்கிறான். உலகத்திற்கே முனீர் என்கிறான் அல்லாஹ் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. ஷாஹிதன் வ முபஷ்ஷிரா, தாங்கள் இந்த உலகத்தின் சான்றுக்குரியவர்கள், தாங்கள் சோபனத்தை உலகத்திற்கு கொடுக்கிறவர்கள் என்கிறான். பஷீர் என்று சொன்னான், முபஷிர் என்று சொன்னான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சொல்லி புகழ்ந்துட்டு ஒரு கட்டத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி முடித்தான், வரஃபஅனா லக ذிக்ரக், உங்கள் புகழை உயர்த்தினோம் உயர்த்தினோம் உயர்த்தினோம், இனி உயர்த்த ஒன்றுமே இல்லை என்றான். உயர்த்தினோம். எங்க உயர்த்தினோம்? எவ்வளவு உயர்த்தினோம்? தஃப்சீருக்குள்ள போய் பார்த்தால் வரஃபஅனா லக ذிக்ரனா வரஃபஅனா லக, அதுக்கான விளக்கம் என்ன? இனி உங்களை யாரும் வந்து உயர்த்துற அளவிற்கு நாங்க மிச்சம் வைக்கல. அவ்வளவு புகழை அல்லாஹ் கொடுத்தான். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழும் இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான் என்பது ஒரு பக்கம். சஹாபிகள் வருகிறார்கள். ஹஸ்ஸான் பின் சாபித் ஆஸ்தான கவிஞர்,
மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவை கவிஞர். அவர் சொன்ன வார்த்தைகளும் வர்ணித்த சொற்களும் வரலாற்றினுடைய தங்கு எழுத்துக்களால் பதிவு செய்யப்படுகிறது. வாஹஸனு மின்க லம் தர ஐனு கத்து வஅஜ்மலு மின்க லம் தலிதன் நிசா. நாயகமே, அவர் ரத்தின சுருக்கமாக முடிப்பார், தங்களை விட பேரழகும் பெரும் பொலிவும் நிறைந்த ஒருவரை என் கண்கள் கண்டதில்லை. வாஹஸனு மின்க லம் தர கத்து ஐனி, தங்களை விட பேரழகும் பெரும் பொலிவும் நிறைந்த ஒருவரை இந்த கண்கள் கண்டதில்லை. அடுத்து அவர் சொல்றதா ரொம்ப உயர்ந்த வார்த்தை, வாஜ்மலு மின்க லம் தலிதன் நிசா, இந்த உலகத்தில் எந்த பெண்களும் தங்களை போல் அழகான ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை. வாஜ்மலு மின்க லம் தலிதன், சாதாரண மனிதர் அல்ல. அல்லாமா ஹஸ்ஸான் பின் சாபித், அல்லாஹும்ம ஸப்பித்ஹு பிரூஹில் குதுஸ் வஃபி ரிவாயத்தின் அல்லாஹும்ம அய்யித்ஹு பிரூஹில் குதுஸ், வானவர்களை கொண்டு ஜிப்ரீலை கொண்டு என் கவிஞர் ஹஸ்ஸானை பலப்படுத்துவாயாக. மாநபி அவர்களை புகழ்கிறார், பாராட்டுகிறார், மெம்பர் படி வைக்கிறார்கள் பள்ளிவாசலில். ஏன் நாயகமே இந்த புதுசா ஒரு படி என்று கேட்டபோது, இவர் என்னை புகழ்வதற்கு அவருக்கு நான் படி வைத்துக் கொடுக்கிறேன், அந்த படியில் நின்று புகழ்வார் ஹஸ்ஸான் பின் சாபித். என்ன காரணம்? வேறொன்னும் இல்லை, அந்த பக்கம் சில கவிஞர்கள் உட்கார்ந்து அன்னலாரையும் அன்னலாரின் குடும்பத்தையும் ரொம்ப ரொம்ப கொச்சைப்படுத்தி பாடிய போது என் புகழை நீங்கள் பாடுங்கள் என்கிறார்கள் பூமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பலம் ஜிப்ரீல் என்கிறார்கள். புகழுக்குரிய மனிதர், புகழப்படும் தகுதி மிக்கவர்கள் இறைவனால் புகழப்பட்டார், தோழர்களால் புகழப்படுகிறார்கள். காலம் உள்ள வரையிலும் புகழப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய உலகத்தில் ஜாதிகளை தாண்டி, மதங்களை தாண்டி, இனங்களை தாண்டி, மொழிகளை தாண்டி மனிதர்களின் ஆய்வாளர்களும் சிந்தனையாளர்களும் இன்றைக்கும் உத்தம நபி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கருணை உள்ள ரப்பு அவர்களை புகழும் நாவை நமக்கும் நசீபாக்கி தருவாங்க. அவங்கள புகழ்றதுனால இன்னொரு புகழ் ஒன்றும் கூட போறது இல்லை. எங்க உயர்த்தினால் இனி உங்களை புகழ்றதுக்கு இடம் இல்லையோ அங்க உயர்த்திட்டோங்கிறான். அவர்களை புகழ்வதால் ஹஸ்ஸான் பின் சாபித் சொன்னார், நாங்கள் மணக்கிறோம் யார் ரசூல், எங்கள் நாக்கள் மணக்கிறது என்றார். நான் ஸலவாத் ஓதுவதால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்தஸ்து உயர போறது இல்லை, நம்ம அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்குது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இங்கே உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபிகள் அதிகமாக புகழ்ந்த 3 பதம் இருக்குது. ஒன்று சாதிக் என்று சொல்லி புகழ்வாங்க. எப்போதும் அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு சொல்வாங்களா, சாதிக்குல் மஸ்தூக். ஹதீஸ் அறிவிக்கும் போது சும்மா காலன் நபியெல்லாம் சொல்றது இல்லை, சாதிக்குல் மஸ்தூக், அவர்கள் மெய்யாளர், உண்மையாளர் என்று சொல்லிதான் ஹதீஸை துவக்குவது. இங்கே நான் சொல்வேன், இந்த 3 அம்சங்கள் அந்த நபி அவர்களின் உயர்ந்த புகழ், உயர்ந்த பண்பு, உயர்ந்த நிலை நம்ம வாழ்க்கையில வரணும். இப்ப நம்ம புகழ்றதுக்கெல்லாம் எல்லாரும் தயார் தான், நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றதுதான் இன்னைக்கு பிரச்சனை. சாதிக் என்ற அடப்பெயர் சொந்தம் அண்ணலின் பெருமான் அவர்களுக்கு. வாழ்க்கையில் பொய் சொன்னதில்லை, பொய் சொல்ல தெரியாது. அரபுகள் பெருமானாரை தாக்க நினைத்த போது எப்படி புகழ் நபியை இழிவுபடுத்துறது, அதுக்கு ஒரு மஷ்வரா ரூம்பு போட்டு யோசிக்கிறார்கள். எதுக்கு? எப்படி அவர்களை தாக்குவது? தாக்குவது என்றால் சொல்லால் அவர்களை இழிவுபடுத்தணும். அவங்க பேசுகிறாங்க, எப்படி பேசுறாங்க தெரியுமா? நபியை என்ன செய்யணும்? பைத்தியம் சொல்லணும். எப்படி சொல்லணும்? முஹம்மது மஜ்னூன், முகம்மது பைத்தியக்காரன் சொல்லணும். முகம்மதுனா புகழப்பட்டவர், புகழப்பட்டவர் சொல்லிட்டு தானே அடுத்த கட்டத்துக்கு வர வேண்டியிருக்குது. எப்படி அவர்களை இழிவுபடுத்துவது? முஹம்மது என்று சொல்லாமல் நான் பைத்தியம் என்றால் யாரை என்று யாரு கேட்டாலும் முஹம்மதுன்னு சொல்லணும். அப்ப பைத்தியம் அங்க ஆஃப் ஆயிருது, புகழப்பட்டவர். அதுக்கு உட்கார்ந்து மஸ்வரா பண்ணி ஒரு முடிவு எடுத்தாங்களாம், நம்ம பேரை மாத்திருவோங்க. பேரை என்ன மாத்துறது? முஸம்மம் என்று மாத்தினாங்க. வரலாற்றினுடைய மிகச்சிறந்த ஆசிரியர்கள் எழுதுவார்கள், முஸம்மம் இழிவுக்குரியவர் என்று பேரை மாத்தினாங்க. மாத்திட்டு திட்டுறாங்க, முஸம்மம் மஜ்னூன்,
முதம்மம் பைத்தியக்காரர், முதம்மம் அப்படிப்பட்டவர்கள் திட்டினாங்க. சஹாபாக்களால தாங்க முடியல, ஓடி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், ரொம்ப கஷ்டமா இருக்குது, உங்களை பேரை மாத்தி திட்டுறாங்க, எப்படி திட்டுறாங்கன்னு கேட்டாங்க. முதம்மம் மஜ்னூன் சொல்றாங்க. பெருமானார் சிரிச்சாங்களாம். என்ன யா ரசூலல்லாஹ், இவ்வளவு கடுமையா நடக்கிறாங்க, சிரிக்கல, உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் என்ன நேசிக்கிறான், எப்படி நேசிக்கிறான் தெரியுமா? அவங்க திட்டுறது முஹம்மதை அல்ல, எவனோ ஒரு முதம்மமை என்றார்கள். இன்னஹும் யஷ்திமூன முதம்மமா ஆன முஹம்மத், அவர்கள் யாரோ ஒரு முதம்மமை திட்டுகிறார்கள், எனக்கு பேர் முதம்மம் அல்ல. பார்த்தீர்களா என் மீது என் ரப்பு வைத்த அன்பை? என் பேரை சொல்லி திட்டுறதுக்கு கூட அவங்களுக்கு நசீப் இல்லாம அல்லாஹ் ஆக்கிட்டாங்க. பார்த்தீர்களா என் ரப்பை? யாரையும் முதம்மமை திட்டுகிறார்கள். நான் முஹம்மத். சஹாபாக்களுக்கு அவ்வளவு ஆனந்தம். சுப்ஹானல்லாஹ், திட்டுறதுக்கு கூடவா நசீபு? இழந்தார்கள். நன்கு புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு கோடி சுக்ரியா செய்ய வேண்டும். சாந்த நபிகள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றும் பாக்கியமான உம்மத்தில் பிறக்க வைத்ததற்காக என்ன தவம் செய்தோமோ, என்ன தவம் செய்தோமோ. நம்ம அம்மா என்ன தவம் செய்தார்களோ, வாப்பா என்ன தவம் செய்தார்களோ, அல்லாஹ் நம்மை இங்கே இருக்க வைத்தான். நான் சொல்வேன், அந்த முகவரி நமக்கு வர வேண்டும். நான் ஒரு உண்மையான மனிதனாக மாற வேண்டும். அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வினுடைய இலக்கணம். அவர்கள் சாதிக்குல் அமீன், பிறந்த காலத்தில் போற்றப்படுகிறார்கள். அரபுகள் என்னமெல்லாமோ சொன்னாங்க. யாராவது நபியை பொய்யர் என்று சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்? இதுவரையிலும் அவர்களிடத்தில் நாங்கள் பொய் சொல்லி பழக்கப்பட்டதில்லை. அவர்களை சாதிக் என்று நாங்களே சொல்லுகிறோம். பொய்யர் என்ற வார்த்தையை அரபுகள் கூட உச்சரிக்க முடியாத இடத்தில் அல்லாஹ் உத்தம நபிகளை கொண்டு வைத்தான் என்றால், இதற்கு நம்ம தான வாரிசுகள். வியாபாரத்தில் பொய் சொல்லலாமா? உயர்வுக்காக பொய் சொல்லலாமா? ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு பொய் சொல்லலாமா? பொய் சொல்ல அனுமதிக்கப்பட்ட முக்கியமான சில இடம், அதுல பொஞ்சாரிட்டு பொய் சொல்லிக்கலாம். கேட்ட பொம்பளைங்க இல்லையே, யாரும் வரல, இல்ல மனைவிட்ட சொல்லலாம். எதுக்கு? மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக. உன்ன மாதிரி துன்யாவிலேயே ஒரு பெண் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அம்மா சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அந்த சந்தோஷத்தில் அல்லாஹ்வே கிடைப்பார். என் மனைவியிடத்தில் நான் பொய் சொல்லலாம். ஏன்? அவர்களை புகழ்வது எதற்காக? அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. அப்படி ஆயிட்டாங்களா? அல்லாஹ்வை பள்ளிவாசலில் மட்டும் முகவரி படுத்தவில்லை. முத்தம நபிகள் ஒரு பெட்ரூமிலும் அல்லாஹ்வை காட்டியவர்கள். அல்லாஹ்வை அடைவதற்கு 1000 பாதைகள். எல்லா பாதைகளையும் நம்ம மிஸ் பண்ணிட்டே வர்றோம். வீட்டுல போனா பொஞ்சாயிட்ட சண்டை போடுறதே சில பேருக்கு சுகம். அந்த அம்மாவை குறை சொன்னாலே இவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டா இவருக்கு அவ்வளவு ஆனந்தம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மனைவியர்கள் கண்ணீர் வடித்தால் என்னால் தாங்க இயலாது என்றார்கள். அவர்களின் கண்ணீரை நான் தாங்குவதில்லை. எங்கேயாவது அவங்க மனைவிகளுக்கு சுகம் இல்லைன்னா அன்னைக்கு பள்ளிவாசலில் கூடுதல் நேரத்தை குறைத்து கொண்டு, எங்கே எந்த மனைவிக்கு சுகம் இல்லையோ அந்த மனைவியின் வீட்டில் நேரம் கொடுப்பார்கள் என்று அவர்களின் வரலாறு சொல்லும் என்றால், அல்லாஹுவை முகவரிப்படுத்தி கொடுத்த முத்தம நபிகள் எத்தனை பெரிய புகழுக்குரியவர்கள். தன் வீட்டிலும் இத்தனை அழகான பெயருக்கு சொந்தக்காரர். நிறைய பேருக்கு ஊர்ல நல்ல பேர் இருக்கும், நண்பர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிடுவாங்க. நம்ம கூட ஒருத்தர் பஸ்ல பயணம் செய்யறாருன்னா அவருக்கு கொஞ்சம் உட்காரத்துக்கு ஒரு சீட்டை விட்டு கொடுத்துட்டோம்னா அவர் சொல்லுவார், பாய் மாதிரி ஒரு ஆள் துன்யாவிலே இல்லைன்னு பாராட்டிடுவாரு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க வீட்டுல உங்க பொஞ்சாரிட்ட மனைவிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொன்னாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவானா. பழகுங்கள் என்கிறேன். ஒரு உண்மையானவனாக உங்களை முகவரிப்படுத்துங்கள். சஹாபிகளுக்கு அந்த வாழ்க்கை அவர்களுடைய கலை. சையதுனா உர்வா ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு தரப்பட்ட நேரத்துல முடிச்சிரும். இந்த பயான் எல்லாம் நாங்க முடிக்க முடியாது. இது எத்தனை 1000 மணிகளும் பேசலாம். ஏன்? அல்லாஹுவை, ரசூலை, அவர்களுக்கு எங்கே முடிவு? அவர்கள் புகழுக்கு எங்கே முடிவு? அவர்களின் வாழ்வை விளக்குவதற்கு எப்படி முடிவு காண இயலும்? நேரம் முடிஞ்சிச்சுன்னா முடிச்சுக்கிறோம்.
எங்களால் முடிக்கும் சக்தி இல்லை. உத்தம நபியின் புகழை சொல்லி, வாழ்வை சொல்லி, வரலாற்றை சொல்லி, வாழ்ந்து காட்டிய இனிய வாழ்க்கையை நினைவூட்டி, சையதுனா உருவா ரலியல்லாஹு அன்ஹுவை பெருமானார் ஸல்லல்லாஹு கூப்பிட்டாங்க. அல்ல ஞாபகம் வச்சுக்கணும், கேட்கறது ரசிக்கிறதெல்லாம் நாங்க பேசுறது இல்லை. உங்க இதயத்துல வரணும். நாளைய வாழ்க்கையாக மலர்ந்தால் நான் மண்ணில் மாத்திரம் அல்ல, மண்ணறையிலும் நான் பாக்கியம் பெறுகிறேன். நீங்கள் வாழ ஆரம்பிக்கிற போது உருவாவை கூப்பிட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு தீனார் எடுத்து கையில கொடுத்தாங்க. உருவா, ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கன்னாங்க. கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீனாரை கையில கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க. செய்தனா உருவா ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. போயிட்டு ஒரு ஆட்டை வாங்கிட்டு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பக்கத்துல நின்று தர்பார்ல சொல்றாங்க, யார சொல்லலாம், நாங்க ஆடு வாங்கிட்டாங்க, நாங்க ஒரு தீனார். நாங்க என்னப்பா, ஒரு தீனாருக்கு தானப்பா ஆடு வாங்க சொன்னேன், ஆட்டையும் கொடுக்கிறாய் தீனாரையும் கொடுக்கிறாய். இல்ல, ஆடு வாங்க போனேன், ஒரு தீனாருக்கு ஆட்டை வாங்கிட்டேன். வர்ற வழியில இந்த ஆட்டை ஒருத்தர் விலை கேட்டாரு, 2 தீனாருக்கு வித்துட்டேன், 2 தீனாருக்கு வித்துட்டேன். திரும்ப போய் ஒரு தீனாருக்கு ஆட்டை வாங்கிட்டேன். தாங்களுக்கு ஒரு தீனாரையும் கொடுத்துட்டு ஆட்டையும் கொடுத்தேன், தாங்க கொடுத்த தீனாரையும் கொடுத்துட்டு ஆட்டையும் கொடுத்துட்டேன். ஏன்னா உங்களுடைய ஒரு தீனாரில் அல்லாஹ் ஒரு ஆட்டை வாங்கி விற்கவும் நசீபாக்கினான் என்றார்கள் செய்தனா உருவா. என் பெருமான் அங்கே சொல்கிறார்கள், அந்த ஒரு ஆட்டை வாங்கி 2 தீனாருக்கு வித்துட்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தர்பார்ல வந்து அந்த ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு வாங்கி கொடுத்துட்டா அவரு கொடுத்த தீனாருக்கு ஆட்டை கொடுத்துட்டாரு. இல்லை, நாங்கள் எப்போதும் உண்மையாளர்கள். அதை 2 தீனாருக்கு வித்த ரகசியத்தை மூடவில்லை, மறைக்கவில்லை, யாருக்கு தெரியும் என்று பேசவில்லை. அந்த 2 தீனாருக்கு வித்த பின்னால் உத்தம நபியின் தர்பாருக்கு வந்து மீண்டும் ஆட்டையும் கொடுக்கிறார், ஒரு தீனாரையும் கொடுக்கிறார், நடந்த விவரத்தை விவரிக்கிறார். என் பெருமான் துஆ செய்கிறார்கள் மாத்திரமல்ல, பாராட்டி சொன்னார்களாம், என் உருவா வீதியில் கிடக்கிற மண்ணை அள்ளி கொண்டு போனாலும் அல்லாஹ் அவருக்கு லாபத்தையும் பரக்கத்தையும் கொடுப்பான் என்றார். கல்ல கொண்டு போவதில்லை, மாணிக்கங்களையும் மரகத கற்களையும் கொண்டு போவதில்லை, ரோட்டிலும் வீதியிலும் கிடக்கிற மண்ணை அள்ளி கொண்டு சென்றாலும் அவர் வாழ்க்கையில் லாபகரமாகவே இருக்கும் என்கிறார்கள். எப்ப இந்த துவா உண்மையாக நடந்ததாலே. இந்த ஹதீஸ் எங்கேயோ ஒரு ஓரத்துல எல்லாம் வரல. அல்லாமா இமாமுல் ஹுமாம் முகமது இஸ்மாயிலுல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யறாங்க. குர்ஆனுக்கு அடுத்து உள்ள இடம் புகாரி ஷரீஃப். என் உருவா மண்ணை கொண்டு வந்தாலும் லாபம் பெறுவார். உன்னோட டேலண்ட் திறமை, இன்னொன்னு எத்தனை நிலையில எவ்வளவு காசு வந்தாலும் உண்மைதான் பேசுவார். அல்லாஹ் நம்ம வியாபாரத்திலையும் வாழ்க்கையிலையும் உண்மையாக வாழச் செய்வானாக. உண்மைக்கு தூரமாகி விடாதீர்கள் என்கிறேன், உண்மையை பேசி பழக்குங்கள் என்கிறேன். நான் பொய்யெல்லாம் சொல்றது இல்லை. கிட்டத்தட்ட 32 வருடம் இந்த நாவில் நான் பொய் சொன்னதே இல்லை. 32 வருடம் எனக்கு பொய் சொல்லவும் தெரியாது. அல்லாஹ் பாதுகாத்தான். உண்மைதான் இந்த மார்க்கத்தின் அடையாளம் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தர்பாருக்கு ஒருவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல் யஸ்னில் மூமின், ஒரு மூமின் விபச்சாரம் செய்வானா? கத் யஸ்னி, சூழ்நிலை செய்துடுவான். அல் யஸ்ரி, திருடுவானா? சூழ்நிலை திருடுவான். அல் யஸ்ரி, போதைக்கு அடிமையாகி விடுவானா? கத் யஸ்ரி, சூழ்நிலை சில நேரத்தில் அவன் தண்ணி அடிச்சிருவாங்கிறாங்க. அவர் கடைசியா கேட்டார், அல் யக்திபுல் மூமின், ஒரு மூமின் பொய் சொல்வானா? லா யக்திபுல் மூமின் கத், மூமினா அவன் எப்போதுமே பொய் சொல்ல மாட்டான், பொய் சொன்னால் அவன் மூமினாக இருக்க மாட்டான். திருடுவது கூட சில நேரத்தில் நண்பர்களால் சூழ்நிலைகளால் நடக்கலாம், விபச்சாரம் கூட அரங்கேறி விடலாம், போதைக்கு கூட சில நேரங்களில் அடிமையாகும் வாய்ப்புகள் வந்து கிடைத்து விடலாம். ஆனால் பொய் சொல்ல மாட்டான். எந்த பாடம் இது? இந்த பாடத்திற்கு நீங்களும் நானும் தானே வாரிஸ். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை வழங்குவானாக. இன்னைக்கு பயான் உங்க வாழ்க்கையை மாத்தணும். இனி நான் பொய் சொல்வதில்லை,
நான் புகாரி ஷரீஃபை ஓதிட்டு பொய் சொல்லக்கூடாதுன்னா பாடத்தை படிக்கல, ஹதீசுகள்லயோ குரான்லயோ போய் படிச்சுட்டு நான் வரல. என்னுடைய சின்னம் சிறிய பருவத்தில் வீட்டுல சொல்லி கொடுத்த பாடம். பொய் சொல்லக்கூடாது. எங்க வாப்பா சொல்லுவாங்க, அப்பா எங்க போனாலும் பொய் சொல்லிடாத. ஹவுஸ் நாயகத்தை பார்த்து அவங்க உம்மா சொன்னாங்க இல்லையா, மகனே எந்த சூழல்லையும் பொய் சொல்லி விடாதே. ஹவுஸ் நாயகம் பாதுகாக்கிறாங்க. இன்றைக்கு அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வைத்தான். நான் ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் புகழப்பட்டார்கள், சாதிக் என்று புகழப்பட்டாங்க. அந்த உண்மை நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்க தௌஃபீக் செய்வானா. இரண்டாவது அவருக்கு கிடைச்ச பெரிய புகழ் அல்லாமீன், நம்பிக்கையாளர். அந்த புகழ்லாம் அவ்வளவு சீக்கிரமா மங்கும் புகழ் அல்ல, எல்லாருக்கும் கிடைக்கும் புகழ் அல்ல. வாழ்க்கையில நேர்மை நம்பகத்தன்மைங்கிறதெல்லாம் எல்லையில்லாத பாக்கியம் பெற்ற புகழ். அற்பமான காசுக்கு பல பேர் நேர்மை வித்துருவாங்க, அற்பமான காசுக்காக நேர்மை இழந்துருவாங்க, நம்பகத்தன்மை இழந்துருவாங்க. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன். ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா? மக்காவில இருந்து மதீனா புறப்படணும்னு முடிவு பண்ண போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு எங்க வீட்டுல ராத்திரி மட்டும் படுங்களேங்கிறாங்க. அலி அவர்களுக்கு தெரியும் ராத்திரி படுத்தா டேஞ்சர், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு போறாங்க, அவங்க எல்லாம் ராத்திரி கொலை செய்யணும்னு திட்டம் போட்டுருக்காங்க. அலி வீரர் சரின்னாங்க. பெருமானாட்ட கேட்கிறாங்க, எதுக்கு படுக்க சொன்னீங்கன்னு. அவங்க சொன்ன பதில் உலகத்தில் கோல்டு எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த மக்காவாசிகள் இருக்கிறாங்களே, இந்த ஊர்களில் உள்ள பெண்களும் ஆண்களும் அவங்க வீட்டுல உள்ள சொத்துக்களை, பணங்களை, பத்திரங்களை எங்கிட்ட கொடுத்து பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வேற யாரையும் நம்பி கொடுக்கிற இடத்துல யாரும் இல்லை. என்னை பழி சொல்கிறார்கள், என்னை திட்டுகிறார்கள், என்னை ஊரை விட்டுமே விரட்ட முனைகிறார்கள். ஒரு உண்மை தெரியுமா? அவங்க வீட்டினுடைய பொருள்கள் எங்க வீட்டுல இருக்குது. அவங்க எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் நம்பகத்திற்கு பாதிப்பமானவர்கள். ஹஜ்ரத் அலிட்ட சொன்னாங்க, எல்லாரும் நம்மளை அடிக்கிறாங்க விரட்டுறாங்க, நான் போகலப்பா, உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், காலையில போய் எல்லாருக்கும் இன்னென்ன வீட்டுக்கு இன்னென்ன பொருளை கொடுத்துரு, அமானிதம் மிக முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ரான் தேசத்திலிருந்து சில பேர் வந்தாங்க. 7 நிமிஷத்துல முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ், தரப்பட்ட நேரம். நஜ்ரான் தேசத்தில் பாதிரிகள் வர்றாங்க. நஜ்ரானின் பாதிரிகள் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு கலிமா சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்க ஊருக்கு மார்க்க சேவை ஆற்றுறதுக்கு ஒரு ஆலிம் வேணும், மார்க்க சேவைக்காக ஒருவரை தாருங்கள். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் அந்த வர்றவருக்கு வேணும். என்ன நிபந்தனைன்னு கேட்டாங்க, அமீனாக இருக்கணும்னா, அவர் நம்பகத்தன்மைக்கு சொந்தக்காரர், ஒரு பெரிய நம்பகத்தன்மைக்கு உரியவராக இருக்கணும். அவர் வார்த்தையில் நம்பகத்தன்மை, செயலில் நம்பகத்தன்மை, நேர்மை, அவர் இரத்தத்தோடு ஓட வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வார். இன்னைக்கெல்லாம் அண்ணன் தம்பி நேர்மையா நடக்கிறது இல்லை, பொஞ்சாரிட்ட புருஷன் நம்பகத்தன்மையோடு நடக்கிறது இல்லை. என் மனைவியை வச்சுட்டு இன்னொரு பெண்ணை நான் தவறாக பார்க்கிறேன் என்றால் நான் நம்பிக்கை துரோகி என்று மார்க்கம் எழுதுகிறேன். உன் மனைவியை வைத்துக் கொண்டு இன்னொரு பெண்ணை தவறாக பார்க்கிறாயா? உன்னை நம்பியவள் இல்லையா உன் மனைவி? அது நம்பிக்கை துரோகம் இல்லையா? நிறைய இடத்துல உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழப்பட்ட இடத்தில் நான் வாழ்வதை மறக்கிறேன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாழுங்கள் என்கிறேன். அந்த மக்கள் கேட்டாங்க, எங்க நாட்டுக்கு ஒரு பெரிய வழிகாட்டி வேணும். உங்க தோழர்கள் எவ்வளவு பெரியவங்க தான் எல்லாரும், ஆனா நம்பகத்திற்கு உரிய ஒருவரா இருக்கணும், அவர்கிட்ட நேர்மை இருக்கணும், நீதி இருக்கணும், அவர் சொல்ல நேர்மை, செய்யல நேர்மை, அவரை நம்பினா கரெக்டா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தர்றேன்டாங்க. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நம்பகத்திற்கு உரிய சாதாரண ஆள் அல்ல, ஹக்கல் அமீன் நாங்களாம், ரொம்ப ரொம்ப சத்தியமான நம்பிக்கையாளரை தருகிறேன் நாங்க. சஹாபாக்கள் பதவிக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. அந்த நேரத்துல பெருமானார் ஒரு பார்வை அப்படி பார்த்தாங்க. பாருங்க, புகாரி ஷரீஃப்ல வருது, சஹாபாக்களை பார்க்கறாங்க, அப்படி பார்வை பின்னால போகுது. நம்பகத்திற்கும் நாணயத்திற்கும் உரியவர் எங்கள் நாட்டினுடைய சேவையாளராக வர வேண்டும். ஓகேன்னு பெருமானார் அனுப்புறேன் அப்படின்னு ஒரு பார்வை. சஹாபாக்களுக்கு என்னன்னா, பதவி ஆசைப்பட்டல, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருந்துச்சான், இந்த பேருக்கு பெருமானாரால் சாட்சி சொல்லப்படுற ஆள நான் இருக்கணும். என்ன அனுப்பிட்டாங்கன்னா நான் ஒரு அமீனா மாறிடுவேனே.
அந்த பேர் எனக்கு கிடைக்கணுமே. அதனால ரசூல் அப்படி பார்த்த போது பக்கத்தில் இருந்த மூத்த சஹாபாக்கள் கணச்சாங்களாம். என்ன அர்த்தம்? நாங்க இருக்கிறோம், அங்க எதுக்கு பாக்குறீங்கன்னு அர்த்தம். பொறுப்பு கொடுக்கறதுக்கு அந்த பக்கமா ஏன் பார்க்கணும், பக்கத்துல நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு மூத்த சஹாபிகள். பெருமானார் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அபூ உபைதா நாங்களாம், அபூ உபைதா கும், எழுந்திருங்கள். அவர் எழுந்திருச்சார். இவரை கூட்டு போங்க, இவர் அமீன் ஹாதிஹில் உம்மா, இந்த சமூகத்திற்கே அமீன் என்றார். வீட்டுக்கு அமீன் அல்ல, நாட்டுக்கு அமீன் அல்ல, கடந்த காலத்தின் அமீன் அல்ல, அமீன் ஹாதிஹில் உம்மா. இன்றைக்கு எனக்கு ஒரு நம்பகமான சஹாபியா சையதுனா அபூ உபைதா. மற்ற சஹாபாக்கிட்ட அந்த சிஃபத் இல்லைன்னா நீங்க விளங்கிடக்கூடாது. முகவரி படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க நஜ்ரானுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் சையதுனா அபூ உபைதாவை. இதையும் இமாம் புகாரியை பதிவு செய்கிறார். நிறைவாக சொல்கிறேன், மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வும் இந்த சமூகமும் சஹாபிகளும் அதிகமாக புகழ்ந்த இடம் இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், மகத்தான குணம். விட்டு கொடுத்துருவாங்க, மன்னிச்சிருவாங்க, யாரு வந்தாலும் அவங்களை அரவணைச்சிருவாங்க. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒருத்தர் உள்ள வருகிறார், அல்ல கவனிங்க, ஒருத்தர் உள்ள வருகிறார், பெருமானார் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு 4-5 சஹாபாக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவர் வந்தால் அவர் விசாலமா காலை நீட்டி உட்காரலாம். அவரை பார்த்த உடனே எங்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி காலை மடிச்சாங்களாம், அப்படி கொஞ்சம் ஒடிக்கிறாங்க, அப்படி லேசா மடிச்சு ஒடிக்கிறாங்க. அவர் அசந்து போயிட்டார். மடிக்க வேலை, ஒடிக்கிறதுக்கு வேலை. இடம் இல்லைன்னா இடம் கொடுக்கணும். உங்க சபைக்கு யாராவது வருகிறார் என்றால் இடம் இல்லையா, பஃப்ஸஹு யஃப்ஸஹில்லா, நீங்க கொஞ்சம் காலை மடிச்சு இடம் கொடுத்துருங்கன்னாங்க. இன்னைக்கு சூழ்நிலை என்ன தெரியுமா, நம்ம ஒருத்தர் வர்றார், இங்க கொஞ்சம் இடம் இருக்குது 2 பேருக்கு மத்தியில, அவர் அதை நோக்கி வரும்போது அவர் தொடையை பிடிச்சு இழுத்து பிரிச்சு விட்டுறாரு. 2 பேர் அவர் அங்கே இந்த இடம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்து அங்க 2 பேருமே ஃபுல் பண்ணிடுவாங்க. ஏன்னா இருக்க இடம் கொடுக்கறதுக்கு இடம் இருக்கு, மனம் இல்லை. என்ன குணம்? குணம் இல்லையே வாழ்க்கையில், அழகில்லை, நான் கவலைப்படவில்லை, குணமில்லை, வேண்டாம் அந்த பெண் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகில்லாதவட கல்யாணம் முடிச்சுக்கப்பா, குணமில்லாதவளை கல்யாணம் முடிச்சிடக்கூடாது. வீடு நரகமா போயிடும். வீடு, அன்னைக்கு ஒரு பையன் பள்ளிவாசல்ல பாயை தூக்கிட்டு வர்றாரு படுக்கிறதுக்கு. கல்யாணம் முடிச்சு 10 நாள் தான் ஆச்சு. நான் தான் கல்யாணமே முடிச்சு வச்சேன். என்னப்பா பள்ளிவாசலுக்கு வந்துட்டேன், எதுவும் ஜமாத்துல வந்திருக்கியான்னு கேட்டேன். இல்ல ஹஜ்ரத், கல்யாணம் முடிச்சு 10 நாள் என் பொஞ்சாரி விரட்டி விட்டுட்டாங்கிற. பொஞ்சாரி விரட்டி விட்டுட்டா? பொஞ்சாரி விரட்டுறதுக்கு ஏன்பா நீ அவங்களை கண்டிக்க வேண்டியதானே? கண்டிக்கவா? நேத்து பூரா ராத்திரி அடிச்சு அடி கட்டுக்கீழ கிடந்தேன். ராத்திரி அடிச்சு அடி நான் கட்டுக்கீழ கிடந்தேன். என்னான்னு கேட்டேன். கொஞ்சம் மாப்பிள்ள ஆம்பளைங்கிற கர்வத்துல கொஞ்சம் பேசினேன். அந்த அம்மா அமைதியா இருந்துச்சு. 2வது நாள் பேசின அமைதி. 3வது நாள் அந்த அம்மா பார்த்துச்சு, இவனை கொஞ்சம் அமைதி படுத்தினா தான் சரி வருவான். ஆணாதிக்கம் என்பது அழகான குடும்பத்திற்கு பொருத்தமல்ல என்கிறார்கள் பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆணாதிக்கம் இல்லை. என் மனைவிக்கு நான் தோற்று போக சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் என் மனைவிக்கும் விவகாரம் வந்துச்சுன்னா என் மனைவியை ஜெயிக்க வச்சு நான் தோத்து போயிடுவேன். யாரு? உத்தம நபிகள். உலகத்துல அவங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருக்காவது பவர் இருக்கா, அதிகாரம் இருக்கிறா? இன்னி உஹிப்பு அன்னகூனா மக்லூபன் கரீமா, நான் பிரியப்படுகிறேன் என் மனைவி ஜெயிக்கணும், நான் தோத்து போயிடணும். ஒன்னு விளங்க, தோல்வி என்றாலே அவமானம் என்று நாம விளங்கணும். மனைவிட்ட புருஷன் தோத்து போறான்னா அந்த தோல்வி மக்லூபன் கரீமா. உலகத்திலேயே ஒரு தோல்விக்கு சங்கை இருக்குமா? ஒரு கணவன் மனைவிக்காக விட்டு கொடுத்து தோற்று போகும்போது அந்த தோல்வி சங்கையான தோல்வி தான். மக்லூபன் கரீமா, சங்கையான தோல்வி. அதனால இன்னைக்கு ராத்திரி வீட்டுல நம்ம குணத்தை காட்டணும் இன்ஷா அல்லாஹ். அவங்க சொல்லணும், பரவாயில்லையே வீம்புல இருப்பீங்களே, இவ்வளவு சாஃப்ட் ஆயிட்டீங்க, இனிமே இப்படிதான் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்? அங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்கிறார்கள். உங்கள் குணம் அழகாகிற போதெல்லாம் உத்தம நபிகள் வாழ்கிறார்கள். காலை ஒடிச்சு மடிச்ச போது வந்தவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், தாங்கள் காலை ஒடிக்க வேண்டுமா, மடிக்க வேண்டுமா? இன்னஃபில் மக்கானி ஸஅத்தன், இடம் இத்தனை விசாலமாக இருக்கிறது. பள்ளிவாசலுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டார்.
அங்க உட்கார்ந்து இருக்கிற கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிறார், இன்ன ஃபில் மக்கானி சிஅத்தன், இடம் எத்தனை விசாலம், 100 பேர் உட்காரலாமே, தாங்க ஏன் மடிச்சு ஒடிச்சு காட்டினீங்க? அவங்க சொன்ன பதில் எல்லாருக்கும் பாடம் என்று சொல்லி முடிப்பேன். பெருமானார் சொன்ன இடத்துல விசாலம் இருக்குதுப்பா, நீ வந்தா உன்னை உட்கார வைக்கிறதுக்கு என் மனசுலயும் விசாலம் இருக்குதுன்னு காட்டினேன் என்றார். நிறைய பேருக்கு இடம் இருக்கும், மனசு இருக்காது. இன்னும் ஒரு செய்தி தெரியுமா? ஒருவர் வரும்போது சகோதரருடைய நல்ல குணம், அவர் வந்தபோது அவரை அப்படி கொஞ்சம் ஆக்டிவ் பண்ண, வாங்க உட்காருங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் ஒளிஞ்சி நலிஞ்சி அப்படி கொஞ்சம் அசைகிறார் பார், அந்த இடத்துல அல்லாஹ்வே கிடைக்கிறான். ஒருவரை மகிழ்விக்கிற வாழ்க்கை அதை விட சிறந்த வாழ்க்கை எது? அப்ப நான் ஒருத்தர் வரும்போது கொஞ்சம் ஹஜர் வாங்க அப்படி நான் கொஞ்சம் அசைஞ்ச வைங்கள, அவர் சொல்லுவார் துன்யா போறான், ஹசரத்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தது இல்லை. இப்ப நான் கொஞ்சம் விரிச்சு காலை நீட்டிட்ட வைங்கள, சும்மாவுக்கும் தலைப்பா கட்டிட்டு இருக்கிறார். வாழுங்கள் என்கிறேன். வல்லல் நபி பாராட்டுவதற்கு மாத்திரம் உரியவர்கள் அல்ல, பாராட்டை பெற்றவர்கள் அந்த பாராட்டை என் சமூகம் பெற வேண்டும் என்கிறார்கள். நான் அமீன், என் உம்மத்தில் அமீன்கள் வர வேண்டும் என்கிறார்கள். நான் சாதிக் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்கிறார்கள். எனக்கு குணத்தை அல்லாஹ் பாராட்டினான், குணசீலர்களாக என் சமூகம் வாழ வேண்டும் என்கிறார்கள். பாராட்டை பெற்ற பூமா நபிகள் நாம் பாராட்டை பெற ஆசைப்பட்டார்கள். அந்த பாராட்டை பெறும் வாழ்வை நீங்களும் நானும் வாழ இரக்கமுள்ள ரப்பு தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிஸ்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ்வின் நினைவிலும் மாநபியின் சுஹபத்திலும் தொடர்பிலும் வாழும் நசீபை நமக்கும் நமது குடும்பத்திற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம் கரம் பற்றிய மனைவியர்கள் கடைசி வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. நம்ம பிள்ளைங்கள் அவங்க தான் வளர்க்கணும், சீதேவிகள். நம்ம எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருப்போம், பேரம்பேத்திகளை எல்லாம் வளர்க்கணும், அவங்க இருக்கணும் ஆரோக்கியமாக அல்லாஹ்வுடைய நினைவோடு நாநபியின் சுகபத்தோடு. அவங்க மடியில் தான் உலகத்தில் லட்சோப லட்ச வழிமாறுகளை உருவானார்கள். அல்லாஹ் நாம் கரம் பிடித்த நமது வீட்டு பெண்களை பாதுகாத்து பரக்கத்து செய்து உயர்த்தி நிற்பானாக, உயர்த்தி வைப்பானாக. ஹயாத்தை கொடுக்கிற காலம் வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக, முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி படுக்கையாகி விடாமல் பாதுகாப்பானாக. கடைசி வரைக்கும் ஆக்டிவா இருக்கணும், செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு காலையில புகார் ஷரீஃப் ஓதி கொடுத்தாங்க, இன்னைக்கு அவர் தொழுதுட்டு வந்தார், இபாதத்தில் இருந்தார், இதான் பெரிய வாழ்க்கை. நான் படுக்கையாக கூடாது, ரப்பை பாதுகாப்பாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்தாரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக இங்கே சிறப்பாக அமைந்திருக்கிற இந்த பகுதியின் பாக்கியம் நிறைந்த உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவு வைத்து, என் அன்பு கண்மணிகளான மாணவ பெருமக்களின் துஆவை, இங்கே ஷாதிலியா தரீகாவுடைய ஹலீஃபாக்கள், இன்றைய ஹலீஃபா அவர்கள், கடந்த காலத்தில் நம்மை விட்டு விடைபெற்ற அப்துல் ஹக்கீம் பஹஜீம் கலீஃபா, அல்லாஹ் அவருடைய முன்னரை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானாக. அவருடைய குடும்பத்திற்கு அவரை கொண்டு பெரிய நசீபுகளை அல்லாஹ் வழங்குவானாக. அத்தனை பேர்களின் பரக்கத்தான துஆவை
வேண்டி விரும்பி ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.